மெடிக்கல் ப்ராஜெக்ட்டு இந்த மாதத்துலேருந்து நான் ஐயாவுக்கு லான்ச் பண்ணுறேன். மாதம் 1000 ரூபாய் தாத்தாக்கு தேவையான செலவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வாங்கிக்கங்க ஐயா. இந்த பாருங்க, ஏன் இதெல்லாம் உட்கார வேணாம், படுங்க 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 கொஞ்சம் படுத்து. ஐயா இதை பாரு, இந்த 1000 ரூபாய் இது நீங்கள் சம்பாதிக்கிறது. ஏன் கண்ணில் தண்ணி வருது, ஏன் அழுகுற? ஐயோ அழாத. நான் இன்னொரு ப்ராமிஸும் பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு வீடு கட்டி தருவேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். அது மட்டும் இல்லாத எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா இன்னொரு இடத்துல போய் நிற்கக்கூடாது, நான் கூட நிற்பேன். அது மட்டும் இல்லாத என்னால் முடிஞ்ச ஹீலர் ஃபவுண்டேஷன், என்னால்னா நாளில்ப்பா, நீங்கள் எல்லோரும் நல்லவங்க எல்லாருமே என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுற வேலையை தான் நான் பண்ணுறேன். பணம் பெருசு இல்லை, இந்த முகமோ இந்த முகத்தோட நம்பிக்கை தான் பெருசு. இவங்க இடத்துலேருந்து பார்த்தா இவங்க வழியெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் இந்த அனுபவிக்க முடியும். அம்மா அப்பாவை பெத்த புள்ள தான் மற்றவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க சார். அதான் உண்மை. அம்மாவுடைய உள்ள அப்பாவுடைய உள்ள பிள்ளைக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பனுக்கு தான் தெரியும். கண்ணு கலகாது சார். எதுவுமே கவலைப்படாத. இதுவுமே எங்கள் வாலண்டியர்ஸ் தங்கச்சிங்க இருக்காங்க, எப்போ வந்தாலும் உரிமையாக கேளு. நீ ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ்லாம் கேட்கவே வேணாம். யாருக்கிட்ட நீ ப்ளீஸ் கேட்குறது? உரிமையாக கேளு, எனக்கு வேணும் வாங்கித்தான்னு சொல்லு, நான் இருக்கிறேன். ஐயா வந்து என்னோட அப்பா, நீ என்னோட அம்மா, சரியா? நீ தைரியமாக இரு, பார்த்துக்கலாம். அம்மா ஐயா, இது வீட்டு மல்லிகை பொருள் அவசரம் ஏதோ காலி ஆகிடுச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். மருந்து வாங்கணும், இது வாங்கணும், எதுவும் வந்தாலும் பத்திரமா இது வச்சுக்கணும், சரியா? இது 1000 ரூபாய், ஓகே? இனிமேட்டு பாக்கெட்டில் வச்சுங்க. அம்மா எதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, சரியா? இது நீங்கள் சம்பாதிக்கிற பணம். நீங்கள் சொல்லுவீங்களே நான் முன்னாடி சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இப்போ எதுவும் சம்பாதிக்க முடியல, இந்த மாதம் உங்களுக்கான பணம், ஓகே? ஸோ தேங்க்யூம்மா, நான் கிளம்புறேன். நன்றிம்மா. ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணு.